வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. அவர்களது தலைமையிலும் இன்று நாடக அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இன்று இதோ இந்த ஊர் பொதுமக்களும் அன்னார் மோகன் அண்ணா இந்த கூத்துக்காக இந்த நாடகத்துக்காக அரும் பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்கள் இருக்க வேண்டும். அள்ளிமால் கிளகலைத்து அருகமால் வேறுற்று காத்து கருப்பு கண்டிச்சு பிள்ளை சூடியம் எலுமிச்சகாலுக்கு எதிர்காலம் இல்லாமல் என்றென்றும் இந்த ஊர் பொதுமக்களும் இங்கு இருக்கும் அனைத்து வர்ணத்தாரும் சீறு சிறப்போடு வாழ வேண்டும் என்று அம்மன் காளியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். தன்னையாலோ போட்டக்கூடிய கண்டவர் கதிகளுக்கு பார்த்தவர் பயந்து ஓட நண்பா வரும் சிங்கத்தை போல் பாய்ந்து வரும் புலியை போல் கயிறு இருந்த காலை போல் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் எரிகட்டா சூரன். அப்படி எரிகண்டா சூரனாக இருந்தாலும் இந்த எரிகண்டனை ஐயோ பாக்கணும் சொல்ல வேண்டும் அல்லவா?
ஆதிசக்தி என்று சொல்லலாம். தாய் ஆதிசக்தி. ஆமா. சரிங்க. என் தந்தையாரோ பரமசிவன். பரம கடவுள். ஆமா. சாமி சிவனுடைய நெற்றி வேர்வில இருந்து நான் பிறந்தேன். சரிங்க சாமி. ஆமா. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் முருகன் விநாயக பெருமான் முருக பெருமான் என்று இரு மகன்கள். இது உலக அறிந்த விஷயம். நீங்க சிவபெருமானுடைய பையன் சொல்றீங்களே, எப்படி சாமி? நான் எப்படி பிறந்தேன்? சிவனுக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எப்படி எப்படி இதோ நடினம் புரியும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது இதோ சிவனா கடும் கோபம் கொண்டு என் தாயார எடுப்பதற்காக நடனம் புரிந்தாரா? நடனம் புரிந்தார். அப்பொழுது அந்த நடனம் புரியும் பொழுது உடம்புல உக்கிரமாக பட்டு ஏறி அந்த வேர்வையில இருந்து ஒரு துணி கீழே விழுந்தது. அந்த வேர்வையில இருந்து பிறந்த நடனம். அப்படி நான் பிறந்திருந்தாலும் 56 தேசம், தேசத்தில் 56 தேசத்தில் நான் எங்கே வசிக்கிறேன்? தாய் பரமன் பராசக்தி ஆதிசக்தி என்று இருந்தாலும் நான் எங்க இருக்கிறேன் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லுங்க சாமி. சரிங்க. 56 தேசத்தில் நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருத்திய மச்சுமான தேசம் என் நாடும் நிகண்டகிரி பட்டணம் என்று சொல்லலாம். நிகண்டகிரி. அப்படி நிகண்டகிரி சீறு சிறப்போடு ஆட்சி செய்து வந்தாலும் நான் எதற்காக எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன காரணம்? இதோ தேவாதி தேவர்கள் இருக்கு நேருக்கு எதிரி. தேவர்கள் எதிரி. தேவர் யாரு, நீங்க யாரு, இருவருக்கும் பகைவர என்ன காரணம்? பராசக்தி ஆதிசக்திக்கும் சிவனுக்கும் நெற்றி வேர்வையில நான் பிறந்தாலும் இதோ செத்தால் மட்டும் போதுமா ஒரு பிள்ளையா? அவளுக்கு பாலூற்றி பசியாற்றி தன் பிள்ளை எப்படா? ஆமா சாமி வளர்த்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தனா இந்த கானகத்துல அனாதியா தெரியும். சரிங்க. அப்படி இருந்தாலும் பெற்று தனியா போட்டு போயிட்டாங்க. உருவாக்குறதும் நாமளா இருக்கணும். அந்த உயிரினங்கள் காப்பதும் நாம தான் இருக்கணும். அழிக்கிறது நாம தான் இருக்கணும். இல்ல அண்டமும் நாடாக இருக்க வேண்டும். சரிங்க நண்பா. அகில உலகத்தையும் நானே கட்டி ஆள வேண்டும். அதனால் இன்று தினம் தேவர்களை சிறைபிடிக்கணும். அப்படி சிறைபிடிப்பதாக இருந்தாலும் நண்பா என் தேவியாகப்பட்டவன் எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. என் தேவி அரண்மனையில் இருக்கிறா விலோசனம். அவளை அதிசீக்கிரமாக அழைத்து வர பிறகு சந்திக்கிறேன்.